இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள் 29/7/2026 ஜூலை மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி இரவு 8:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம். மாலை 5:08 வரை உத்ராடம் நட்சத்திரம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது மாலை 5:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் மிருகசிரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:08 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். அதிகரிக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு சற்று சுமையாகவும் இருக்கலாம். நல்ல பலன்களை காண்பதற்கு அமைதியாக செயல்படுவதும் நல்லது. கூடுதல் பணிகளின் காரணமாக பணியில மும்முரமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திட்டமிட்டு செய்வதன் மூலமாக குறித்த நேரத்திற்குள் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்தில் அகந்தையான போக்கினை கைவிட்டு விடுவதும் நல்லது தாங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் இருக்கும். அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்களின் காரணமாக சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. வேலையில முன்னேற்றமான போக்கும் இருக்கும். சிலர் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான வெற்றியையும் பெற்று விடுவீங்க. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் வெளியே சென்றும் விடுவாங்க. என்ற சிரமங்களும் நீங்கும். அதையும் தாண்டி வெற்றியும் பெறுவீங்க. பொருள் வரவும் சுமாராகவும் இருக்கும். சில அவசியமற்ற செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். கடுமையாக உழைத்தாலுமே நற்பெயரை பெறுவது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. துணிச்சலுடன் எந்த ஒரு வேலையிலுமே இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய போக்கு சற்று மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று குறித்த நேரத்திற்குள் வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தேவையற்ற கருத்துக்கள் கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. அவ்வப்பொழுது சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
உடல்ல ஒரு விதமான சோர்வும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அரசு செயல்பாடுகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. செயல்பாடுகள்ல ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையும். என்று உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. என்று பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக தடைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல சில பிரச்சனைகள்ல உங்களுடைய துணையை சமாளிக்கவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தும். தேவையற்ற கவனமற்ற வார்த்தைகளை நீங்க பேசிவிடவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் இடத்துல அனுசரணையாகவும் உணர்வீங்க. தொழில புதிய பாதைகளை அமைக்கவும் செய்வீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் எப்பொழுது உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாமல் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல முன்கோபத்தை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களினால குடும்பத்துல சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்க வேண்டிய திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இன்று சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. யாராவது உங்களிடத்துல வீண் வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தொழில்ல தெளிவாகவும் உணர்வீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக கையாளவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடன் இருப்பவர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அரசு பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. மனதில் இருந்து வந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:08 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழ்நிலைகளில் ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். உங்கள் கடின உழைப்பிற்காக கூடுதல் ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளின் காரணமாக உங்கள் துணையிடத்துல நல்ல உறவு படைப்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுதந்திரமான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலில் இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலுக்கு புதிய மூலதனத்தை தேடவும் செய்வீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். தொழில வெற்றி வாய்ப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வேண்டுகோள்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய போக்களை சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியில சென்று வரும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உற்சாகம் நிறைந்த நல்ல நாளாகவும் இருக்கும். குறுகிய தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அண்டை வீட்டாரிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. என்று குறிப்பிட்ட விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சகோதரர்களுடைய வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதளவுல இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மையும் நீங்கும். வியாபாரத்துல முயற்சிக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகர்கள் தங்களுடைய தொழில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய தொழில தெளிவான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரப்படவும் வேண்டாம். அக்கம்பக்கம் வீட்டாரை அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:08 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய செயல்திறன்ல வெற்றியும் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் பெறலாம். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் மாறும். வேலை இடங்கள்ல உங்களுக்கான பெருமைகளும் காணப்படும்.
பணவரவும் இருக்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல ஊக்கத்தையும் பெறுவீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இன்று அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். குடும்ப பிரச்சனை ஒன்றினை வெளியில நீங்க காட்டவும் வேண்டாம். குழந்தைகளுடைய போக்கினை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. நியாயமான கோபத்தை கூட கவனமாக வெளிப்படுத்துவதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்கள் இடத்துல அதிகமாக பேசவும் வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களை விட அதிகாரிகள் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். என்று பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். குறிப்பிட்ட திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. போதுமான அளவு வருமானமும் இருக்கும். கடின உழைப்பிற்காக சில ஊக்கத்தொகைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற ஆபத்தான விஷயங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். அண்டை வீட்டாரிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய வேலை மற்றும் குடும்பம் தொடர்பாக புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாகவும் அமையும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மனை சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவதும் நல்லது. வேலையாட்களுடைய மாற்றங்கள் மற்றும் தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்துடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களை காண்பதற்கு நம்பிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பணியிட சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று உங்களிடத்துல இருக்கின்ற மாறுபடுகின்ற எண்ணங்களையும் குழப்பங்களையும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். எளிதில் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இன்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சற்று மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்குங்க. கூட இருப்பவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வேலை பார்க்கின்ற இடத்துல மன அழுத்தங்களும் ஏற்படலாம். பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறை கூறுபவர்களை கருத்துல எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகளுக்கு தேவையான பொருளாதாரத்தை தேடவும் செய்வீங்க. சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. அலைச்சல்களின் காரணமாக இரவு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதில் இனம் தெரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சரியான நேரத்துல அலுவலகத்திற்கு செல்லவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்களும் ஆவாங்க. இன்று வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும்.
இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு பணிகளும் ஏற்படலாம். தாய் தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். நிதி விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நீங்கள் செலுத்த வேண்டிய தவணை தொகையை தந்து முடிக்கவும் செய்வீங்க. பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய யோசனைகளையோ அல்லது விருப்பங்களையோ உடனடியாக செயல்படுத்தவும் செய்வீங்க. சில ஆச்சரியமான விஷயங்களும் நடைபெறலாம். பழைய மனக்கசப்புகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உறவினர்களுக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சுபகாரிய முயற்சிகள் மற்றும் எண்ணங்களும் மேம்படும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தனவரவுகளின் மூலமாக கையிருப்பும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய படிப்பில முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். பிள்ளைகளின் மூலம் ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாகவும் இருக்கும். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்றைய நாள் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது போன்றவைகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. மனதுல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்க தங்க செய்யும். இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. அமைதியாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். விலை மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இதற்கான மருத்துவ ஆலோசனைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெற்றிகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாமர்த்தியமான பேச்சுக்களினால வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல பெருமையும் உண்டாகும். மங்களகரமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பெற்றோர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று சில வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு மனக்கவலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் ஆலோசனைகள் சாதகமாகவும் அமையும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். சரியான திட்டமிடுதல்களுடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவதும் நல்லது தாங்க. இன்று உங்களுடைய உடல் மற்றும் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உணவு விஷயத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. நிறைநிலை தொடர்பாக நீண்டகால பிரச்சனைகளும் நீங்கும்.
உறவினர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். விவசாயம் சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உங்கள் தாயாருடன் சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உத்தியோகத்துல தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அதிகாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களின் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். பணியிடத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனை பார்த்து சக பணியாளர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்துவதற்கான புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உங்கள் துணை இடத்துல சமநிலையான போக்குடனும் இருப்பீங்க. பிரியமானவர்களுக்காக நீங்க மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. உங்களுடைய அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்ப்புகளை கடந்து வெற்றியும் பெறுவீங்க. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சகோதரர்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இன்று வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தடைகளும் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல ஈடுபடாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல நன்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல வியாபாரத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். இன்று இசை சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். விளையாட்டான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகள்ல விவேகத்துடனும் இருப்பீங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. எதிலும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதரவுகளும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும்.
நல்ல பலன்களை காண்பதற்கு சமநிலையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணியிட சூழ்நிலைகள்ல சின்ன சின்ன கவன சிதறல்களும் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளை திறம்பட ஆற்றுவதும் நல்லது. மற்றவர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவில இன்று மனதில் காணப்படுகின்ற தேவையற்ற பதட்டத்தின் காரணமாக அற்ப விஷயங்களுக்கு எல்லாமே உங்கள் துணை இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற முன்கோபங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மிதமான பணவரவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த ஆசைகளும் நிறைவேறும். தொழில் துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகங்கள்ல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள அதிகரிப்பும் இருக்கும். பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாகவும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே கலைந்து விடவும் செய்யலாம். தொழிலுக்கு முக்கியமான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். என்று மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உறவினர்களின் மூலமாக கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மறைமுக தடைகளையும் வெற்றியும் கொள்வீங்க. என்று எதிர்பார்த்து இருந்து வந்த தனவரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல நிம்மதியும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகளும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதியும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இதனை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறுதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். பணிகளை மேற்கொள்வதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது கவனமாகவும் இருங்க. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. என்று எதிர்பார்த்த நல்ல பலன்களும் தேடியும் வரலாம். தொழில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. தொழில்நுட்ப துறையில வெற்றியும் உண்டாகும். ரியல் எஸ்டேட்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும்.
அரசு அதிகாரிகளிடத்துல ஆதரவுகளும் இருக்கும். அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் முடியும். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். என்று சில அவசியமற்ற செலவுகளும் இருக்கும். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு ஆசைப்படவும் வேண்டாம். தொழில் முயற்சிகளும் கூடி வரும். ஒரே நாள்ல முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். நகைச்சுவையாக சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் கூட மற்றவர்களினால சீரியஸாக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். காலையில வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் இருக்கும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருப்பீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் இப்பொழுது விறுவிறுப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் ஏற்படலாம். தனித்த செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இன்று எதிர்பாராத செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாலின மக்களினுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையும். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். வெற்றி காண்பதற்கான நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பதட்டப்படாமல் செயல்களை மேற்கொள்வதும் நல்லது. பணிகளை ஆற்றும் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சற்று தள்ளி போனாலும் வேலை இடங்கள்ல எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். மன அழுத்தங்களும் குறையும். வெளியூர் பயணங்களின் பொழுது சின்ன சின்ன காரிய தாமதங்களும் ஏற்படலாம். வரவும் செலவும் தகுந்தபடியும் இருக்கும். அரசு வேலைகள்ல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்க்கலாம். வியாபாரத்துல சராசரியான லாபத்தையும் பார்த்து விடலாம். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில அழுத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகள் பக்கபலமாகவும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கைக்கு வர வேண்டிய பணமும் வந்து சேரும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாக்கு கொடுத்த சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரியாக எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை யாருக்கும் தரவும் வேண்டாம். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல சில மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
சில செலவுகளினால கையிருப்பும் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த செய்திகள் தாமதமாகி தங்க வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல முன்னேற்றமான போக்கும் இருக்குங்க. உங்களுடைய தொழில இருந்து வந்த பின்னடைவுகளும் மாறும். உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான ஆற்றலுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல துடிப்புடனும் செயல்படுவீங்க. உங்கள் திறமையின் மூலமாக உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில உறவுல நல்ல உறவு படைப்பும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சில முக்கியமான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பார்க்கலாம். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல சரளமான போக்கும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பணப்புழக்கமும் இருக்கும். சில நல்ல செய்திகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குதாரர்கள் உங்களை புரிந்தும் கொள்வாங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் பக்க பலமாகவும் இருக்கும். சில தேவையில்லாத செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். குடும்பத்தினருக்காக அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல பாசமாகவும் நடந்தும் கொள்வீங்க. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்த சில நல்ல செய்திகளும் தேடி வரும். விருந்தினர்களும் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. செலவுகள் அதிகரிப்பதனால கையில் உள்ள பணம் கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று சிலருக்கு மறுசீரமைப்பு போன்றவற்றிற்காக சில விரயங்களும் ஏற்படலாம். புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கவும் செய்வீங்க. கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாற்றங்களும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. திறமையுடன் பணியாற்றி வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய தனி திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறிய அளவிலான கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும்.
தொழில முக்கியமான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும், பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலைகள்ல இடமாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். விரும்பியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வெற்றியும் பெற்றுவிடலாம். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருங்கிய நண்பர்களும் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பரமாக செலவுகளும் செய்வீங்க. மனைவியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவதும் நல்லது. இன்று முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு சகோதரர்களினால எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்கள் இடத்துல நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசு துறை பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.